பன்னாட்டு புத்தக திருவிழா முதலாம் ஆண்டு 24 நாடுகளோடு தொடங்கி இன்னைக்கு 3வது ஆண்டுல 64 கண்ட்ரி, அது ரொம்ப பெக்குலியரான கண்ட்ரிலாம் இதுல கலந்துருக்காங்க. இதன் மூலமா இந்த 3ஆம் ஆண்டு எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு? நீங்களே சொல்ற மாதிரி தான் 24 ஆரம்பிச்சது இன்னைக்கு 65 கண்ட்ரிஸ் வரைக்கும் வந்திருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. பிகாஸ் ஒவ்வொரு முறையும் CIBF அப்படின்னு இந்தியாவில் இருக்க ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நடத்துறாங்களே, அது என்ன நடத்தியிருக்காங்க இது வரைக்கும், நம்ம போய் கலந்துக்கலாமா, நமக்கு போய் கலந்துட்டு வந்தோம்னா அது ஏதாச்சும் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள டிஸ்கஸ் பண்ணாமலாம் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். அதனால தான் 3வது ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட 65 நாடுகள் கலந்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது தான் நான் பார்க்குறேன். நான் உள்ளபடியே உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாகவும் சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் அந்த ஒவ்வொரு டிக்னிட்டரிஸையும் நான் நெஞ்சார நான் வரவேற்பதில் நான் கடமைப்பட்டிருக்கேன். இதன் மூலமா இந்த பன்னாட்டு புத்தக திருவிழா மூலமா பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் எந்த அளவுக்கு நேரடியாக பயன்படுறாங்க? உள்ளபடியே இதோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொண்டு போகிறோம். இது வெறுமன ஒரு இலக்கியத்துக்கான பரிமாற்றமாக மட்டும் பார்க்கல. இது நாங்கள் எப்படி அந்த உறவுகளை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு கண்ட்ரீஸோட உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இதன் மூலமாக நடக்குது, ஒரு கொலாபரேட்டிவாக எல்லாம் உங்கள் இதில் இப்படிலாம் ஒரு இலக்கியம் இருக்குன்றதா அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து வியக்கிறதும், நாம் அந்த நாட்டு சார்ந்த கொண்ட வியக்கிறதுமாக ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு பரிமாற்றமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஒவ்வொரு இலக்கியவாதிகளுக்கும், நாங்கள் அவங்களுடைய இலக்கியவாதிகளுக்கும் அவங்க நம்முடைய தமிழை சார்ந்திருக்கிற இலக்கியவாதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அதனால தான் அந்த இன்ட்ரெஸ்டோட சரி இதை நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுடைய தாய்மொழியில் நாங்கள் மொழிபெயர்த்துக்கிறோம் சொல்வதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இலக்கியம் நன்றாக இருந்ததுன்னு சொன்னால் அதை நாம தமிழில் நாங்கள் கொண்டு வரதாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பரிமாற்றமாக பார்க்குறேன். இதுல குறிப்பா சிறுவர் இலக்கியம் நிறைய அளவுல குளோபல்ல இருந்து, குறிப்பா வெளிநாடுகள்ல இருந்து தமிழுக்கும் தமிழ்ல இருந்தும் நிறைய அதர் கண்ட்ரிஸ்க்கும் போறதா சொல்றாங்க. அதை பத்தி இப்போ இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனரே பார்த்தீங்கன்னா இட்டலியை சார்ந்திருக்கின்ற பொடினியாவோட சில்ட்ரன்ஸ் புக் ஃபேருடைய அந்த நிறுவனம் தான் கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருக்குது. ஸோ அதில் எந்த புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் நிறைய பேர் வந்திருக்க பல்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டை சார்ந்துக்கின்ற குழந்தைங்களுக்கான ஸ்டோரிஸ் எப்படி நாங்கள் சொல்லித்தரோம், அந்த ஸ்டோரிஸ்ங்கிறது மட்டும் இல்லாமல் அது சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கான அந்த வேர்ச்சியூஸ், அந்த அறம் சார்ந்து அவங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்லித்தரோம், அவங்களுடைய ஸ்டோரிஸ் அவங்களுடைய மொழியில் வருது. அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கான எழுத்தாளர்களாக நீங்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கோம். அவங்களுடைய படைப்புகள் அவங்க பார்த்து வியந்து இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடியதான் இதை நான் பார்க்குறேன். அதே போல தமிழ் இன்னைக்கு உலக அளவில் குளோபலாக பார்க்கும்போது எவ்வளோ ரிசெப்ஷன் இருக்கு, தமிழ் இலக்கியங்களா இருக்கட்டும் அல்லது தமிழுடைய சிறுவர் இலக்கியங்களும் எந்த அளவுக்கு ரிசெப்ஷன் இருக்கு? நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ் சார்ந்திருக்கின்ற எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய இந்த இலக்கியம் சார்ந்த நாவல் சார்ந்திருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்க கன்வெர்ட் பண்ணுறதுல அதிகமாக இருக்கின்றது. எப்படி நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு நாங்கள் சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். அதாவது எத்தனை தமிழ்ல இருந்து மற்ற நாடுகளுக்கும் மற்ற நாடுகளும் நம்முடைய தமிழ் நாம் எவ்வளோ எது எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அது ரிப்போர்ட்டாகவே நாங்கள் சொல்ல போகிறோம் ஸ்டேஜில். உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தரக்கூடியதாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லணும்னா இந்த 65 நாளுக்கு நாங்கள் கணக்கெடுத்து ஒரு 13 நாடுகள் மட்டும்தான் இன்னும் திருக்குறளை அவங்களுடைய இதில் மொழிபெயர்க்காமல் இருக்குது. புது புதிய நிறைய நாடுகள் நம்ம கேள்வியே படாத பேர் உள்ள நாடுகளாக கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் நாங்கள் எங்களுடைய இந்த லிட்ரரி ஏஜென்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் புரிய வைக்கணும் தெரியுமா, திருக்குறள்லாம் என்ன, அது எதை பற்றி பேசுதுன்னு. ஸோ அந்த புரிதலோட நாங்கள் அந்த மொழியிலே அவங்களுக்கு நாங்கள் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது நல்லா இருக்கு, இதை நாங்களும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த 65 நாடுகளில் ஒரு 13 நாடுகள் எப்படியாச்சும் திருக்குறள் அங்கேயும் கொண்டு போகணுங்கிற முயற்சியில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் இதுல நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. இப்போ 4th எடிஷன்ல நம்ம எவ்வளவு நாடுகளை இன்க்ளூட் பண்ணிருக்கோம், இது பெரிய அளவில் ஒரு ஆண்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. இதோடைய எங்களுடைய டீமை சார்ந்திருக்கின்றவர்களாம் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் எம்பி தலைமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒவ்வொரு முறையும் பிராங்க்ஃபர்ட்டுக்கு போய் அங்கே நடக்கிறது, அங்கே இருக்கிற கலந்துக்கிற இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நோக்கி 65 நாடுகள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் 24 நாடுகள் கலந்துக்கிட்டது 40 நாடுகளாக வச்சு 2வது வருஷம். பிகாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்றேன். நான் அந்த விருந்தோம்பல் ஒன் ஆஃப் த காரணம். தெரியாத ஒரு ஊருக்கு வரமே நம்மளை அவங்க எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம வந்த விஷயம் B2B தான், அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான். இது நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம வருகின்ற வேலைக்கு தகுந்தாப்புல அங்கே இருக்குமா பொட்டன்ஷியல் அப்படிங்கலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இதோட ரிசல்ட்டை பார்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 65 கண்டிச்சு ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தை கூட்டினா எவ்வளவோ அது வருகின்ற அளவுக்கு இப்போ இந்த
தேர்ட் இயர் பண்ணிட்டோம். ஸோ இந்த தேர்ட் இயரோட சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 100 கண்ட்ரினாச்சும் நெக்ஸ்ட் இயர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தேங்க்யூ.